நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்தமாரி படங்கள்லாம் எடுக்கிறது இல்லையே, இந்தமாரி படங்கள்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ எந்தமாரி படங்கள் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, என்னமாரி படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சோங்களேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படின்னா இந்த பேய் படங்கள். இந்த பேய் படத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் எல்லா பேய் படத்துலையுமே அந்த படத்திலே நல்லது யார், நல்லவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் தான் நல்லவங்க. படத்தில் பாதி படம் வரைக்கும், முக்கால்வாசி படம் வரைக்கும் எல்லாத்தையும் கொலை பண்ணிருக்கும். அண்ட் பயமுறுத்தும், கொலை பண்ணும், எல்லாமே பண்ணும். கடைசியாக பார்த்தா அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பேய் ரொம்ப உலகத்திலே நல்லவனாக இருக்கும், இல்லை நல்லவளாக இருக்கும். அந்த பேயை அப்பாவையே அடித்து கொண்டு இருப்பாங்க. அதனால் அந்த பேய் வந்து பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து எல்லாத்தையும் பழி வாங்கி முடிச்சிடும். முடிச்சதுக்கப்புறம் அந்த பேய் போயிடும். ஸோ நல்ல பேய். ஸோ இந்த நல்ல பேய் கதை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டீமன் பேஸ்டு ஸ்டோரி அந்த மாதிரி ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்றது. இதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் படம் வந்து முக்கால்வாசி இந்த ஹிந்து மித்தாலஜியை வச்சு எடுக்கிற ஒரு விஷயம். ஹிந்து மித்தாலஜியில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு எப்படி சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மித்தாலஜி கிடையாது இந்த டார்க் சைடை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜான் கான்ஸ்டன்டின் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, கேனோ ரீவ்ஸ் படித்த படம். ஸோ அந்த படமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் முக்கால்வாசி வேம்பயர் படமாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் டாவன்சி கோட் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மித்தாலஜிக்குள்ளார அவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது, அவ்வளோ டார்க்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து அப்பப்போ டீகோட் பண்ணி கொஞ்சம் போட்டாலே சரி, அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு டெப்த் இருக்கும். நம்ம ஊர் படத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் உருவம்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பேய்க்கு வந்து எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்காது. அந்த பேய் வந்து ஒரு நல்ல பேயாக இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-20 வருஷம் இருக்கும், எனக்கு 20-30 வருஷம் இருக்கும். அப்போ வந்த படத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு படத்தையும் அந்த மாதிரி பார்க்கல. ஜீரோன்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பேய்க்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேய் நல்ல பேய் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, இத்தனை வருஷத்தில் இந்தமாரி ஒரு கை விட்டு எண்ணலாம் இந்தமாரி ஒரு படங்கள், இன்டெலிஜென்ட்டான ஒரு பேய் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மித்தது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் கிளாமர். இப்போலாம் பேய் பார்த்தா பேய் படத்தை முன்னாடியாவது வந்து தனியாக பார்க்க முடியாது, பயமாக இருக்கும். இப்போ வந்து சுந்தர் சி பேய் படம்லாம் வந்து தனியாக பார்க்குறதுக்கு தான் பேய் படமே இருக்குது. இது வந்து என்னத்தை சொல்லு. ஸோ அந்தமாரி பேய் படம்லாம் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மித்தாலஜி அதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். இதில் வந்து இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமன்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்படியே எக்ஸாக்ட் அதே ரெப்ளிகா தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கிறிஸ்டியனில் அதை நானே வந்து அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதில் ஏன் அத்தனை கத்தி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது கரெக்டான ப்ரொசீஜரில் குத்தணும் அப்படின்றது எல்லாமே வந்து ரியலாக இருக்கிற விஷயம். அந்த கத்தியெல்லாம் வந்து இன்னும் மியூசியமில் இருக்குது. ஒருவேளை ஆன்டி கிரைஸ்ட் வந்து எப்படி குத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கத்தியிலையும் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டான ஃபிகர்ஸ் இருக்குது. அந்த ஃபிகர்ஸ்க்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குது. இதெல்லாம் தமிழ் படத்தில் இதை எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த டேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டின் டேரக்டர் இருந்திருப்பார் நினைக்கிறேன், ஜென்ம நட்சத்திரம் யாருன்னு தெரில. பட் இதை பற்றி அந்த படத்தை வந்து ஒரு கிட்டாக இருந்தப்போ எனக்கு அந்த படம் புரிஞ்சிச்சு. அந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ டெப்த் எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டெப்த்தோடு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. எனிவே, ஸோ அந்தமாரி டெப்த்தோடு எடுக்கிற பேய் படங்கள் வந்து தமிழ் படத்துக்கு வரணும். சும்மா அந்த நல்லவங்க மட்டும் பேய் ஆகிற கதெல்லாம் வேணாம். ஸோ பேய்ன்றது வந்து பேய். ஸோ அந்த பேய் வந்து உருவாகிறது, பேய்க்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி இதெல்லாம் வேணும். ஸோ இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த எப்போ பார்த்தாலும் வந்து இந்த போலீஸ் வந்து டொப்புன்னு எடுத்து என்கவுண்டர் பண்ணுறது அந்தமாரி இல்லாமல் இந்த தீரன் அத்தியாயம் ஒன்று இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட்டிவ் படம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் த்ரில்லராக இருக்கணும். கொஞ்சம் வந்து சும்மா அவனோட பவரை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு கெட்டவனா நல்லவனை அவனை தூக்கி போட்டு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல், இந்த சிங்கம் படம் இந்த மாதிரிலாம் வந்து ரபிஷாக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட்டிவான ஒரு படம் இருக்கணும். ஒரு போலீஸு அவனோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு கேஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கணுமே தவிர சும்மா அதை அவனோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு படமே கிடையாது. இந்த சாமி படமாக இருக்கட்டும், இல்லை வந்து வால்டர் வெற்றிவேல் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. சும்மா போலீஸ்னா யாரும் தெரியுமா அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட், நீனு உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்கிற அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். அதாவது முன்னாடிலாம் விசு படம் வரும், எனக்கு இந்த விசு படம் பிடிக்கும். அப்புறம் வி சேகர்னு அவங்களோட படம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் அப்படின்ற மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வருது. பட் என்னன்னா இந்த படம் வந்து அப்போ வந்ததுக்கு என்ன வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வைடான ஒரு மென்டாலிட்டி கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப சின்ன விதத்தில் பார்ப்போம். ஸோ அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, இந்த கம்யூனிசம் இதை பற்றிலாம் பேசணும்னா நம்ம மயங்கிடுவோம். ஸோ மிடில் கிளாஸ்னால் வந்து வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம் தெரியும், அப்படிலாம் மயங்கிடுவோம். இப்பயும் வந்து அதே ஃபார்முலாவில் எடுக்கிறது, ஏன்னா வந்து இந்த உலகம் இப்படி பண்ணிடுச்சு, அதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை காரணம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குடும்பஸ்தனா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளில வரதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்ட்டு டைரக்டருக்கு அந்த புத்தால்தனம் இல்லைனாலும் சரி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை. இப்போ வர படங்கள் வந்து அந்த காலத்தில் நடந்த மாதிரியே இருக்குது. ஒரு 1950s 1960sலேயே வந்து உலகத்தை குறை சொல்லிக்கிட்டு, சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டு, அவனோட ஃபெயிலியருக்கு அவனை தவிர மீது எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம புத்தால்தனமாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்காமல்
ஃபேமிலியாக இருக்கும். இப்போ வர அந்த குடும்ப படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு படம்னா குடும்ப பிரச்சனை இருக்குது. அந்த குடும்ப பிரச்சனையை வந்து எப்படி அவன் சால்வ் பண்ணுறான், ஸோ அந்த குடும்ப பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில், மென்டல் ஹெல்த், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆண்டர்பிரனல் ஸ்டோரிஸ் நிறைய வரும். ஸோ சூரிய ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து நம்ம இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய வரும். ஸோ நல்லவனா கெட்டவனும் அவன் லைஃப்பில் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக, லைஃப்பில் முன்னேறணுன்றதுக்காக என்ன வழியில் அவன் அப்படின்றது வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கெட்டவனை வந்து க்ளோரிஃபை பண்ணவும் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. லைஃப்பில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, அந்த லைஃப்பை எப்படி வந்து அவங்க மாற்றினாங்க அப்படின்ற விஷயம்லாம் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனல் ஸ்டோரிஸ் இருக்கும். அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இப்போ வந்து அந்த பழைய ஹீரோஸ் எல்லாம் வந்து அவங்களோட உடம்பு என்ன அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமோ அதுக்குள்ளாரியே வந்து எல்லாரும் உலகமே மாறி அவங்களுக்காக மாறி இருக்கிற மாதிரி ஒரு படம் வருது. விச் இஸ் லைக் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணுவாங்க, பட் அதுக்காக ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சுட்டு இவங்களெல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஸோ யாருக்கு உடம்புல நிஜமாலுமே ஒரு தெம்பு இருக்குதோ, சண்டை போட முடியுதோ அவனை கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. சண்டையே போட முடியாது அவனை கூப்பிட்டு அவன் எட்டி உதைக்கிறான், அவன் அடிக்கிறான், அதுக்கு 50 பேர் சாவறான் அப்படின்ற மாதிரி அந்த கோமணித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடம்புல ஃபிட்டாக இருக்கிறவனா ஜாக்கி சான் சண்டை போட்டான். ஜாக்கி சான் வந்து அத்தனை படத்தில் நடிக்கிறது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. அவனுக்கு அவ்வளோ மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுது, அவ்வளோ பார்க் ஓவர் தெரியுது, அவ்வளோ ட்ரெக்கிங் தெரியுது. ஜாக்கி சான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது நம்ம கண் கூட பார்க்குறோம். பிறகு இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களை கூப்பிட்டு 50 பேர் அடிக்கிறான், 100 பேர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த வித்யுத் ஜமால் நினைக்கிறேன், இந்த நம்ம சூர்யா கூட ஒரு படத்தை சேர்த்து அவர் நடிச்சிருப்பார். அவர் அந்த படம் கூட சரியாக போல, அஞ்சான், அந்த படத்தை எப்படி மறப்பேன். ஸோ அந்த படத்தில் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டாக வந்து ஆள் இருப்பார். அவரை வந்து அந்த கேரக்டர் அந்த ஆளை கூப்பிட்டு, அந்த ஆக்டரை கூப்பிட்டு, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஆக்ஷன் படம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக அதேமாதிரி ஆக்ஷனுக்கு அவங்க வந்து ஃபிட்டாக இருப்பாங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ அது நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமா மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆங் பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த ஸ்டண்ட்டு அவங்க யாருக்குமே காசு பெருசாக கிடையாது. அந்த படம் வந்து ஒரு மினிமல் பட்ஜெட்டில் செஞ்சது. ஆனால் அந்த ஸ்டண்ட் எல்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சிருப்பாங்க. அதுக்காக அவ்வளோ ப்ரெப் பண்ணியிருப்பாங்க. டோனி ஜான்ற ஒரு பேர் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது வந்து அந்த ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு படம். ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த அவரோட உழைப்பு வந்து அந்த அளவுக்கு தெரியும். மௌத்தாய் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் படம், ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா தயவு செஞ்சு சண்டை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சண்டை போடுவீங்க. உடம்புல தெம்பு இருக்கிறவனுங்க, ஃபிட்டாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வைங்க. வெறுமனே ஒரு 6 பேக் வச்சிருக்கிறது ஒரு ஸ்கில்லே கிடையாது. அதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஜிம்முக்கு போனால் வர ஒரு விஷயம். சண்டை கற்றுக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் ப்ராப்பராக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஜானரையும் ஆட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஓகே வில் catch up again another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.